சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் போக போகிறாங்க. ஸோ ட்ரேட் நடக்க போகுது அப்படிங்கிற டாபிக் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹாட்டஸ்ட் டாபிக். பட் ஊர் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ட்ரேட்னா இந்த ட்ரேட் தான். பட் யார் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேன் இந்த ட்ரேட் நடக்கணும். ஆமாம், நான் இதுக்கு முன்னாடி நான் இப்படி சொல்லியிருந்திருக்க மாட்டேன். பட் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது ஜடேஜா, அதாவது பிளேயருக்கு நன்மை, ஃப்ரான்ச்சைஸுக்கு நன்மை, அதை தாண்டி இது நிறைய விஷயத்த, அதுவும் மார்க்கெட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். ஸோ அதனால் இந்த ட்ரேட் நடக்கணும். என்ன சொல்கிறீங்க? நடக்கணும் தானே? சரி, சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜடேஜா சிஎஸ்கேலே இருக்கட்டுமா, இல்லை அவர் ஆர்ஆருக்கு போட்டுமா, இல்லை சஞ்சு சாம்சனு ஆர்ஆர்லேயே இருக்கட்டும் சிஎஸ்கேக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சஞ்சு சேட்டன் சிஎஸ்கேக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நவம்பர் 15 ரிட்டன்ஷன்ஸோட கடைசி நாள். ஸோ செம்மையாக நம்ம பேச போகிறோம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பப்பியா? ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் 2026 ஸ்பெஷல் கிரிக்கான ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றன. சஞ்சு சாம்சன் வந்து சிஎஸ்கேக்கு வராரு, ஜடேஜா ஆர்ஆருக்கு போகிறாருங்கிற கதை வந்து ரொம்ப பழைய கதை. சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் ரொம்ப எதிர்பார்த்தாங்கிறதும் பழைய கதை. அதுக்கப்புறம் இடையில வந்தாலும் அட போவாங்க அப்பா, அவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பான்னு சொல்லிட்டு நான் அதை பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இப்போது அது புதுவிதமாக பூதாகாரமாக கிளம்பி இருக்குது. அது நடக்க போகுது, நடந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது வந்து ஹைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சோர்சஸ் வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிறாங்க, பயமுறுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம கலந்து சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவை வச்சு இன்னொரு போஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே ஜடேஜா கமெண்ட் பண்ணிட்டு அந்த கமெண்ட் இப்போ டெலிட் ஆகிருக்குது. ஜடேஜா இன்ஸ்டாகிராமை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கிறாராம். அதுக்கப்புறம் இந்த ரூமர்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜடேஜாவை வச்சு ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டுருந்துருக்கிறாங்க. என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. இந்த ட்ரேட் நடக்கணும். சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வந்தால் ஏன் நல்லது, ஜடேஜா ஆர்ஆருக்கு போனால் என்ன நல்லது, என்ன நன்மை அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க வந்துருக்கிறீங்க. சரிங்க, உங்களோட தளபதி ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு போனால் என்ன நல்லது? இல்லைங்க, புரியுதுங்க, இந்த தளபதியை நீங்கள் விட மாட்டீங்க. ஆனால் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எனக்கு புரியுது. பட் ஜடேஜா சிஎஸ்கேலேருந்து ஆர்ஆருக்கு போனால் அது சிஎஸ்கேக்கு தான் ரொம்ப நல்லது. 2023 ஃபைனலில் அவர் தான் கடைசியாக அடித்து முடித்தார். ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக, முக்கியமாக ஹர்ஷல் பட்டேலுக்கு அகேன்ஸ்டாக அடிச்சது. அதுக்கு முன்னாடி 2013-14 அப்போது ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக கடைசியாக அடித்து வின் பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு ஜடேஜா நிறைய நினைவு கூறத்தக்க விஷயங்கள் சிஎஸ்கேக்காக பண்ணியிருந்துருக்கிறாரு. அப்படிங்கும்போது தளபதியாக ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ரிலீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆருக்கு போனால் அது ஜடேஜாவுக்கும் நல்லது, அது ஆர்ஆருக்கும் நல்லது. ஏன் ஆர்ஆருக்கு சிஎஸ்கேவை விட ஜடேஜா தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பின்னர் ஸ்லாட்டில் வந்து 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, தீக்ஷனா அதுக்கப்புறம் அனிந்த் அசரங்கா. ஸோ ஸ்பின்னர் ஸ்லாட்டில் ஒரு இந்தியன் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்படிங்கும்போது ஸோ ஜடேஜா அங்கே இருந்தாருன்னா நம்பர் 1 ஸ்பின்னராக இருப்பார், இல்லை முக்கியமான ஸ்பின்னராக இருப்பார். சிஎஸ்கேல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ருட்ராஜ் கேக்வாத் பெருசாக ஸ்பின்னர்ஸை விரும்புறது கிடையாது. சேப்பாக்கும் ஸ்பின்னர்ஸாக ஐயோ அப்படிங்கிற மாதிரி பிச்சும் இருக்குது. அப்புறம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜடேஜா கடைசியாக சிஎஸ்கேவுக்கு எப்போ 4 ஓவர் ஸ்பெல் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும் போதும், அவர் சரியாக எப்போ யூஸ் பண்ணியிருக்காங்கும் போது பார்க்கும் போதும் இல்லை அவர் சிஎஸ்கேவை தாண்டி வேறு ஒரு டீமுக்கு போனால் அங்கே நல்லாவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் இருந்தால் இன்னும் நல்லாவும் இருக்கும். பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜடேஜா வந்து இந்த நம்பர் 5ல் இறங்குறதுனால ஜடேஜாவோட பொசிஷனும் அந்த 4-5 இருக்குங்கிறதுனால டெவால் ப்ரூவிஸோட பொசிஷனும் மாறி போகுது, துபேயோட பொசிஷனும் மாறி போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜடேஜா இங்கே ஆர்ஆருக்கு ஆடினா ஸ்பின்னராகவும் அவர் ஒரு முக்கியமான ஸ்பின்னராக இருப்பார். பேட்டரா என்ன கிரிக்கானதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பேட்டரா கண்டிப்பாக தேவைங்க. போன சீசன் ஞாபகம் இருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேட்ச்சில் கடைசியில் இவங்க அந்த மேட்ச் ஆர்ஆர் ஜெயிச்சிருவாங்க பண்ண டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தவங்களும் ஆர்ஆர் தோக்குறாங்க. கடைசியாக ஹெட்மயர் ஜுரல் இவங்களால முடிக்க முடியாமல் போய் மேட்சஸை தோக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஜடேஜா இருக்கும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்கும். கூட சுற்றி இருக்கிறவங்க அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது இவரும் கொஞ்சம் அடிக்கும் போது ஒரு மாதிரி நம்பிக்கை கிடைக்கும். ஸோ ஜடேஜா அங்கே தேவை. மேலே ஜெய்ஸ்வால் இருப்பார், சூரியவன்ஷி இருப்பார், ரியன் பராக் இருப்பார், ஜுருஜல் இருப்பார், ஹெட்மேயர் இருப்பார். இதுக்கு இடையில ஒரு ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட், ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டர் அங்கே இருக்கும்போது வாவ் அப்படின்னு தானே இருக்கும். ஸோ ஜடேஜா ஆர்ஆருக்கு சிஎஸ்கேவை விட தேவை. சஞ்சு சாம்சன் இங்கே தேவையில்லை அப்படின்னு நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா, அங்கே வந்து பாருங்கள் சூரியவன்ஷி அப்புறம் ஜெய்ஸ்வால் இவங்க தான் வந்து ஓப்பனராக மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ராகுல் டிராவிடுக்கு சூரியவன்ஷி ஓப்பனருங்கிறதுல தென் மேனேஜ்மெண்ட்டும் அதை தான் அவங்க விரும்பவும் செய்கிறாங்க. சரி, ஓப்பனராக சஞ்சு சாம்சன் இருக்க முடியாது. ஒன்று கேப்டன்சி
அதை ரியன் பராக தான் வந்து புஷ் பண்ணுறாங்களே. ஸோ அப்போ ரியன் பரா கேப்டன்சி பார்த்துப்பாரு. விக்கெட் கீப்பிங் த்ருவ் ஜுரேலை 14 கோடி கொடுத்து எதுக்குங்க அவங்க ரிட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அப்போது சஞ்சு சாம்சன் கேப்டனாகவும் தேவைப்படல, சஞ்சு சாம்சன் ஓப்பனராகவும் தேவைப்படல, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பராகவும் அவங்க தேவையில்ல. அவருக்கு பேக்கப் இங்கே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் ஃபியூச்சர் எடுத்து வச்சுருக்காங்கிறதுனால சஞ்சு சாம்சன் ஆர்ஆருக்கு தேவை இல்லை. ஆனால் ரவீந்திர ஜடேஜா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு தேவை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது ஏன் ரவீந்திர ஜடேஜா ஆர்ஆருக்கு தேவைங்கிறத பற்றி நம்ம பேசிட்டோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவுக்கு ஏன் தேவை? இங்கே பாருங்கள், அந்த விக்கெட் கீப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் பெரிய பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பக்கம் பட்லர், இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட், ஜிதேஷ் சர்மா, கேஎல் ராகுல், கிளாசன் இருப்பாங்க. சிஎஸ்கேல மகேந்திர சிங் தோனி இருப்பார். தோனி இன்னமும் ஏன் ஆடிட்டு இருக்காரு சொல்லுவீங்க, ஃபேன்ஸுக்காக ஆடுறாரு பாஸ். அது இல்லை பாஸ், தோனி ஏன் ஆடுறாரு அப்படின்னா இன்னும் சிஎஸ்கேவுக்கு நல்ல விக்கெட் கீப்பர், அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா கேஎல் ராகுல், ரிஷப் பண்ட், கிளாஸ், இந்த மாதிரியான விக்கெட் கீப்பர் இப்போது சிஎஸ்கேவுக்கு கிடைக்கல. அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா தோனி இன்னமும் ஸ்டே பண்ணுறாரு. ஸோ இப்போ தோனியோட ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஃபியூச்சர், இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ரிலையபிளான ஒரு விக்கெட் கீப்பர் தேவை. கேஎல் ராகுலுக்கு அதனால தான் மெகா ஆப்ஷனில் ஒரு 13 கோடி வரைக்கும் போயிட்டு கடைசி பிட்டிங்கில் தான் வந்து விட்டாங்க. ஸோ அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு தெரியுது நம்மளுக்கு வந்து தோனி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு விக்கெட் கீப்பர் தேவைன்னு சொல்லிட்டு உருவில் பட்டியல் இருப்பார். பட் யோசிச்சு பாருங்கள், இன்கேஸ் ஒரு 4-5 மேட்ச் அவர் அடிக்காமல் போயிட்டாரு அப்படின்னா அவர் மேலே ஒரு ப்ரெஷர் வரும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு 4-5 மேட்ச் தோக்குறாங்க, இல்லை கன்சிஸ்டண்ட்டாக தோல்வியாக செஞ்சுட்டு வராங்க சிஎஸ்கே, இல்லைனா டீமில் ஒரு ப்ரெஷர் வருதுன்னா அது உருவில் பட்டேல் ஒரு வேளை எப்படி சமாளிப்பாருன்னு தெரில. உருவில் பட்டேல் ஒரு வேளை சமாளிக்கல அப்படின்னா ஃபேன்ஸ் அவரை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு யங்ஸ்டராக இருக்காங்க அப்படிங்கும்போது உருவில் பட்டேலுக்கு அது ஒரு ப்ரெஷர். பட் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சஞ்சு சாம்சன் வரும்போது நான் சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் விக்கெட் கீப்பர் அவர் வந்துடுவார். ருத்ராஜ் கேக்வாத் கீழே ஆடுவாரா? கண்டிப்பாக ஆடுவார். இதுக்கு மேலே யோசிச்சு பாருங்கள், நான் வந்து கேப்டனாக தான் இருப்பேன் அப்படின்னு சஞ்சு சாம்சனை அடம்பிடிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இப்போ சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரும்போது அவருக்கும் அது நல்லது இருக்குது. ஏன்னா இப்போது இந்தியன் டீமில் அவருக்கான பொசிஷன் அப்படிங்கிறது போவா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால அவரோட இடத்த தக்க வச்சுக்கணும். இப்போ இந்தியாவுக்குள்ளே போவாரா வருவாரா எனக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்குள்ளே வந்தால். அவருக்கு எங்கே ஆட வைப்பீங்க? கீழேயா மேலேயா? மேலே தானே ஒரு பொசிஷன் அப்படிங்க கேட்டிங்கன்னா மேலே தாராளமாக ஆடலாம். இப்போ ரச்சின் ரவீந்திரா, டெவன் கான்வே யாரையாவது ஒருத்தவங்களை வந்து அவங்கள திரும்பவும் நியூசிலாண்டுக்கு பஸ்ஸு பிடிச்சி அனுப்பி விட்டு வச்சுட்டு சஞ்சு சாம்சன், ரச்சின் ரவீந்திரா, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாத் இவங்களை ஓப்பன் பண்ணி விடலாம். ருத்ராஜ் கேக்வாத் கேப்டனாக ஆக்கலாம். ஸோ விக்கெட் கீப்பரும் கிடச்சிருவாரு, ஓப்பனரும் கிடச்சிருவாரு, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாம்பியன் கிரிக்கெட்டரும் அவங்களுக்கு கிடச்சிடும். இப்போ சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாத், ரச்சின் ரவீந்திரா அப்படி மேலே வரும்போது அதுக்கப்புறம் நம்பர் 4 டிவால் ரவீஸ், நம்பர் 5 சிவம் துபே, இப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீமோட பேட்டிங் லைனப்லேயும் வந்து லூப் ஹோல் இல்லாமல் போயிட்டு இருக்கும். பட் இந்த நேரத்தில் சஞ்சு சாம்சனுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரியான ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைசிஸ் தேவைப்படுது அவரோட இப்போதைய கிரிக்கெட் கரியருக்கு. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே இதுக்கப்புறம் என்ன கதைன்னு தெரியல, ஜிதேஷ் சர்மா உள்ளே கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க டீம் இந்தியா அடுத்த வருஷம் T20 வேர்ல்டு கப்புக்கு. ஸோ ஃபியூச்சர் பார்க்கும்போது ஜிதேஷ் சர்மா பக்கம் நகர்றாங்க. ஸோ பேக்கப் விக்கெட் கீப்பராக சஞ்சு சாம்சன் புரியலை. பட் சஞ்சு சாம்சன் இப்போதைய நிலைமையில் அவர் மெயின் விக்கெட் கீப்பராக இருக்கணும். ஸோ அவருக்கு பேக்கப்பாக வேறு விக்கெட் கீப்பர் இருக்கணும். பட் இப்போதைய நிலைமையில் சஞ்சு சாம்சன் டீம் இந்தியாவுக்குள்ளே தெரியல. பட் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசஸ் அவங்களுக்கு ஆடுறது, அது லைக் மும்பை இந்தியன்ஸாக இருக்கலாம், சிஎஸ்கேவாக இருக்கலாம், அவங்களுக்கு ஆடும்போது ஸோ உங்களோட பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட மதிப்பு மரியாதை இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்படிங்கும்போது சஞ்சு சாம்சன் இங்கே அதாவது அவர் கிடைக்க வேண்டியது எல்லாமே இங்கே கிடைக்கும். அதாவது இவ்வளோ உழைச்சிருக்கிறாரில்ல, அதுக்கான ரெக்கக்னேஷன் இங்கே இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆடும்போது தென் இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேக் பண்ணுவாங்க. பட் இதை தாண்டி சஞ்சு சாம்சன் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வராரு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு பெரிய மார்க்கெட், அது நிறைய விஷயம் புதுசாக நடக்கும். சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு வரதுனால சஞ்சு சாம்சனுக்கு நல்லது நடக்குது, சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு நல்லது நடக்குது, ஸோ கிரிக்கெட்டுக்கும் நல்லது நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டீமுக்கு நல்லது நடக்குதுங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கல்ட்டு ஃபேன் பேஸ் அவர் வந்து க்ரியேட் பண்ணுவார். லைக் இந்தியா மேட்ச் இங்கே நடந்துச்சுல்ல, அப்போது சஞ்சு சாம்சன் இங்கே விளையாட வரும்போது ஃபேன் பேஸ் அவர் காமிச்சிட்டாரு, எங்கள் ஃபேன்ஸ் அவருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இங்கே சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச் அப்போயுமே சஞ்சு சாம்சனுக்கு மட்டும் ஒரு சத்தம் அதிகமாக இருந்தது, டிஜே தனியாக பாட்டு பாடுறார். ஸோ அந்த அளவுக்கு சஞ்சு சாம்சன் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஃபேன் பேஸ் இங்கே க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறார் அவர் விளாண்டுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில். கேரளாலேருந்து சென்னைக்கு மேட்ச் பார்க்க வரும்னா ஒரு நாள் 1.5 நாள் கிட்டத்தட்ட ஆகும். ஸோ வந்துடலாம், ட்ரெயின் போகுது, அதுக்கப்புறம் கொச்சியிலேருந்து சென்னைக்கும், திருவனந்தபுரத்தில் ஃப்ளைட் இருக்கா, திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கும் ஸோ ஃப்ளைட் இருக்குது, நிரம்பி வழியும். ஸோ அதோட ரேட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பக்கம் டிக்கெட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக கேரளாலேயும் சென்னை சூப்பர் கிங்ஸோட கொடி பறக்கிறதுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன் பேஸ் இன்னும் பெருசாகிறதுக்கு தமிழ்நாட்டை தாண்டி கேரளா பார்டருக்கு போய் கேரளா முழுக்க ஆல்ரெடி கேரளா பிளாஸ்டர்ஸ் வந்து எல்லோ கொடி கொத்திருக்காங்க. பட் கூட ஒரு எல்லோ கொடியா
சிஎஸ்கே கூடி பறக்கிறதுக்கும் சஞ்சு சாம்சன் இங்கே சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யோசிச்சு பாருங்கள், சதன் இந்தியாவில் ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவும் அண்ட் இந்தியாவிலையும் ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் பேஸ் கொண்ட ஒரு ஃப்ரான்ச்சைஸாகவும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாறுறதுக்கு சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்தால் இதெல்லாம் நடக்கும். பண்டைய காலங்களிலையோ இல்லை இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரு நாடுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த உறவு மேம்பாடு எல்லாம் சொல்லுவாங்களே. இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் இடையில இந்த உறவு இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னா அது சஞ்சு சாம்சன் வந்தால் நடக்கும். ஓகே, நிறைய கிரிக்கெட்டை தாண்டி நிறைய பேசிட்டோம், நிறைய நல்லது இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டோம். எனக்கு விருப்பம், எனக்கு ஆசை சஞ்சு சாம்சன் இப்போதைக்கு அவர் இங்கே வரணும். எனக்கு ஆசை, எனக்கு விருப்பம் சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரணும், ஜடேஜா ஆர்ஆருக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஜடேஜா முதல்ல ஐபிஎல் ஆரம்பிச்சதும் ராஜஸ்தான் ராயல்ஸில் தான். ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஜடேஜாவை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவர் இங்கேருந்து அங்கே போகிறதுல ரொம்ப நல்லது, அவருக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும், கிரிக்கெட்டுக்கு நடக்கும். அப்படிங்கிறதுனால ஒரு கிரிக்கெட் ஃபேனாக, ஒரு கிரிக்கெட் ரிவ்யூவராக என்னோட ஆசை. ஓகேங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஃபேன்ஸ் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள், சேட்டன் ஃபேன்ஸ் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். கேரளாலேருந்து எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, கேரளாலேருந்து எவ்வளோ பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ரிட்டன்ஷன் அண்ட் ட்ரேட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.